Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக்ஸ்டென்ஷன் போர்டு 15 hours பவர் பாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் போர்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற எக்ஸ்டென்ஷன் போர்டு பாக்ஸு இதுதாங்க. 2 சுவிட்சு 2 சைட் போட்டுக்கலாம். இது 15 amps சாக்கெட்டு 5 amps யூஸ் பண்ணலாம், 15 amps யூஸ் பண்ணிக்கலாம். இது 15 amps சுவிட்சு வித் இண்டிகேட்டர் கனெக்ஷனோடு இருக்குது. இது இண்டிகேட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். அதில் 5 amps சாக்கெட் ஒன்று, 5 amps சுவிட்ச் ஒன்று, இது போர்டு வந்து மாடுலர் போர்டு. இது அப்படியே சாக்கெட் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்க்ரூ போல்டு நெட்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. கரெக்டாக அந்த நாபுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணினாவே லாக் ஆகிடும். அது பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து 5 amps சாக்கெட்டு, அது பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு 5 amps வீடியோ போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதில் போய்ட்டு பாருங்கள். அதில் நல்லா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வித் டயக்ராமோட. அந்த டயக்ராம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 15 amps சுவிட்சு வித் இண்டிகேட்டரு கனெக்ஷனோட. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது 5 amps சுவிட்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 amps சுவிட்சு, 15 amps சாக்கெட்டு, 5 amps சுவிட்சு, 5 amps சாக்கெட்டு. இப்போ நமக்கு போர்டு ரெடி ஆகிடுச்சு சுவிட்சு சாக்கெட்டோட. இது வந்து இப்போ பாட்டம் போர்டு. இதில் ஒயர் வர்றதுக்காக 3 கோர் வயறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ், அந்த 3 கோர் ஒயர் அளவு சைஸுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன பசங்க இது யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுவும் கூட பெரியவங்க இல்லாமல் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் ஏதோ ப்ராப்ளம்னாலும் பவர் ஆனில் இருக்கும்போது இந்த போர்டை கைட்டு எந்த இதுவும் பண்ணாதீங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரிஞ்சவங்க பண்ணலாம், தெரியாதவங்க பவர் ஆனில் வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு நம்ம வீட்டில் இருக்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் அடுப்புக்கு அது யூஸ் பண்ணலாம், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, லோடு எதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுதோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm ஒயர் போடணும். அப்படி இல்லைனா 4 ஸ்கொயர் mm ஒயர் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு 5 amps பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து 1 ஸ்கொயர் கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 amps. அதனால் இப்போ நான் போடுற இந்த 3 கோர் ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm ஒயர். இது ஒயர் கொஞ்சம் கேஜி கூட இருக்கும், ஸ்கொயர் mm கொஞ்சம் கூட இருக்கும். உங்கள் லோடு கொஞ்சம் தாங்க, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இது 15 amps 5 pin டாப். இது ஒயர் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு முடிச்சு ஏதாவது போட்டுக்கலாம், இல்லை டேப் மாதிரி கூட அதை சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா ஒயர் என்பது தான் வெளியிலே வராமல் இருக்கிறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக தான் முடிச்சு போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3 கோர் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு. ரெட்டு வந்து மெயினு, க்ரீன் வந்து பாடி எர்த்து, பிளாக் வந்து நியூட்ரல். இப்போ இது சுவிட்சுக்கு மேலே வந்து லூப் பண்ணிக்கிறோம். மெயின் ஒயர் கூட வந்து சின்னதாக ஒரு துண்டு ஒயரும் போட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ அந்த மேலே ஒரு நாபில் கொடுத்துட்டு அதை டைட் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ஒயர் போட்டு பாருங்கள். அந்த ஒயரை வந்து இன்னொரு சுவிட்சு 5 amps சுவிட்சு, அந்த சுவிட்சு கூட அதுக்கும் லூப் பண்ணிக்கிறோம். இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சுக்கு மேலே வரும், ரெண்டுத்துக்கும் வந்துடும். இப்போ இது இண்டிகேட்டர் கனெக்ஷனு. இப்போ இண்டிகேட்டர் கனெக்ஷனில் 2 ஒயர் வரும். அதில் வந்து சுவிட்சு ஆன் பண்ணால் இண்டிகேட்டர் லைன் போகணும். அதுக்காக அந்த இண்டிகேட்டரோட ஒயரும் அதில் கொடுத்துட்றோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் உங்களுக்கு அதுலேருந்து ப்ளக்குக்கு வரணும், 15 amps ப்ளக்குக்கு. அதில் ஒரு லூப்பு
அதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துரும். ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம கொடுக்கணும். அதில் ஆக்சுவலாக வந்து எல்லுன்னு போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம் சாக்கெட்லேயே, அதில் கொடுத்துருணும். இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம் சுவிட்சு டு 5 ஆம் சாக்கெட்டுக்கு ஒரு லூப் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் இப்போ சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு லைன் வரணும். அதுக்காக இந்த ஒயர் வந்து சுவிட்சுக்கு கீழே கொடுக்குறோம். சுவிட்சுக்கு கீழே கொடுத்துட்டு அதுலேருந்து 5 ஆம் சாக்கெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லுன்னு போட்டிருக்கோம், அதில் தான் கொடுக்கணும். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா இதுதான் நியூட்ரலு, டைரெக்டாக வந்துட்டு இருக்கும். இதை சாக்கெட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எண்ணுன்னு இருக்கிற இடத்துல கொடுக்கணும். இப்போ இது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயர் நம்ம லூப் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா இன்னொரு சாக்கெட்டு 5 ஆம் சாக்கெட்டுக்கும் கொடுத்துட்றோம். அது கூட இண்டிகேட்டருக்கு நியூட்ரல் போகணும். அதனால் அந்த ஒயரும் இது கூட சேர்த்து லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வர நியூட்ரலு 15 ஆம் சாக்கெட்டில் கொடுத்துட்றோம். ப்ளஸ் வந்து இண்டிகேட்டருக்கும் நியூட்ரல் போயிடும். இப்போ அதில் லிங்க் எடுத்து 5 ஆம் சாக்கெட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எண்ணுன்னு போட்டுருக்கும், அந்த சைடில் கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பாடி எடுத்து அதே மாதிரி தான். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து பாடி எடுத்து, இப்போ நம்ம பாடி க்ரீன் கலர் ஒயர் பார்த்தாவே எங்கே இது பண்ணாலும் பாடி எடுத்து தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ரெட்டு வந்து மெயின், பிளாக் வந்து நியூட்ரலு. இப்போ இந்த பாடி எடுத்து அந்த மாதிரி ப்ளக்குக்கு மேலே கூட ஒரு ஒயர் லூப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்கெட் டு 5 ஆம் சாக்கெட்டுக்கு இப்போ சாக்கெட் டாப்பில் இருக்கிற நாபில் இந்த க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துட்றோம். இப்போ இதில் வந்து 5 ஆம் சாக்கெட்லேயே அதேமாதிரி கொடுத்துட்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டுக்கு ஃபேஸு, நியூட்ரலு, பாடி எடுத்து எல்லாமே வந்துடுச்சு. நியூட்ரல் பாடி எடுத்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துடுச்சு. போர்டுக்குள்ளே இந்த ஒயர்லாம் கொஞ்சம் வெளியே வராத அளவுக்கு கரெக்டாக பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இந்த 2 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 3 கோர் ஒயரோட அனதர் எண்டு, அதே ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு, இது 3 பின் டாப். இதுமாதிரி கேட்டிக்கோங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயருக்குள்ளே இந்த 3 ஒயரையும் இன்சைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பின் டாப்பில் ஒரு சின்னதாக கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பு எதுக்குன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஒயரை கொடுத்து இன்சைட் பண்ணி அதில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் டைட் வச்சிங்கன்னா ஒயர் வந்து பிடிச்சிக்கிறதால உங்களுக்கு ஒயர் பிடிங்கின்னு வராமல் இருக்கும். சின்ன ஒரு சேஃப்டிக்காக தான் இது. இப்போ இந்த ஒயரை வந்து அந்த கிளிப்பு மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே டாப்பில் வர்றது வந்து பாடி எடுத்து, அதில் வந்து க்ரீன் கலர் ஒயரு, ப்ளக்குக்கு ரைட் ஹேண்ட் சைடு அது வந்து ரெட் கலர் ஒயரு, அதான் ஃபேஸு மெயின். எண்ணுன்னு போட்டிருக்கோம், அதில் வந்து நியூட்ரலு. எல்லுன்னு போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் மெயின். எண்ணுன்னு போட்டதில் நியூட்ரலு பிளாக் கலர் ஒயரு. மேலே டாப்பில் வந்து க்ரீன் கலர் ஒயரு, அது வந்து பாடி எடுத்து. இது 3 கரெக்டாக டைட்டாக கொடுத்துக்கோங்க, லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. இது நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ 15 ஆம்ஸ் 3 பின் டாப்போட ஒர்க்கை முடிஞ்சிருச்சு. இன்னும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு போல்டு அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எக்ஸ்டென்ஷன் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
Thanks for watching. Bye.